முன்னேற்பாடு என்னன்னா முதல்ல அழகுபடுத்துதல். எந்த இடத்துல நம்ம பணியாற்றுகிறோமோ அந்த இடத்த முதல்ல அழகுபடுத்தணும். அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டார். அப்புறம் என்ன நோக்கங்கிறதையும் சொல்லிட்டார். இந்த அழகை ஏன் படுத்தினா சுண்ணம் இடிப்பதற்காக சொல்லிட்டார். இன்னொரு முன்னேற்பாடும் இருக்கிறது. முதல்ல எந்த இடத்துல நம்ம செய்கிறோமோ அந்த இடத்தை தூய்மைப்படும். அதை பற்றி விளக்குகிறார். சுந்தர நீரு அணிந்தும் என்று பேசுகிறார். சுந்தர நீரு என்பது என்ன பொருள் அப்படின்னா அழகான திருநீர். இந்த திருநீரை அணிந்து கொள்ளும். அது நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வது. அப்புறம் மெழுகி அப்படிங்கிற மெழுகுதெல்லாம் தரையை நீரினால் தூய்மை செய்தல். அப்புறம் தூய பொன் சிந்தி என்று பேசுகிறார். தூய பொன் சிந்தி என்று சொன்னால் பொன் போன்ற கோலப்பொடி, அதை கொண்டு கோலமிடணும். கோலம் என்ற சொல்லிக்கு அழகு என்றுதான் பொருள். எனவே சொல்றாரு, அதாவது தூய பொன் சிந்தி, அப்புறம் நிதிபரப்பி அப்படிங்கிற. அப்போ நிதிபரப்பின்னா அதில் நவமணிகளை பரப்பிவிடும். கோலம் போட்டு கோலத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரங்கோலி கோலமாக என்ன சொல்கிறாங்க, இல்லை வண்ணப்பொடிகளை நிறைப்பது. அதுபோல் இந்த இடத்துல சொல்கிறேன். இதெல்லாம் பழைய மரபு. அதனுடைய எச்சசட்டம் தான் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அப்புறம் சொல்கிறார், அதாவது இந்திரன் கற்பகம் நாட்டி. இந்திரலோகத்தில் இருக்கிறது தான் கற்பகமாக. அதுதான் எல்லாவற்றையும் வாரி வழங்கும். நம்ம தமிழகத்தில் மண்ணில் எது கற்பக மரம்னா வாழை மரம். வேறே வாழை மரம் தான். நம்மை வாழ வைப்பதற்காக உள்ள மரம் வாழை மரம். இப்போ நாம் சரியாக பயன்படுத்தலைன்னு வச்சுங்க. ஒரு குறிப்பு உங்களுக்கு பயன்படும் என்பதனால சொல்கிறேன். வாழை மரத்தில் எல்லாமே பயன்படும். நமக்கு வாழைப்பழம் வாழை இலை மட்டும்தான் தெரியுது. நம்ம ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு அருமையான பொருள். வாழைப்பூவை சமைச்சு சாப்பிட்றது இன்றைக்கி வழக்கத்தில் இருக்குது. வாழைப்பூவை சமைக்காமல் சாப்பிட்றோம். இந்த வாழைப்பூவில் அந்த முனைப்பகுதி இருக்குது பாருங்கள், அது கசப்பும் துவர்ப்பும் நிறைந்த ஒரு பொருள். அதை அப்படியே நல்லா தூள் பண்ணிவிட்டு, ஏதோ ஒரு வகையில் தூள் பண்ணிவிட்டு, தேவையான அளவுக்கு மிளகு சீரகத்தை கலந்து எல்லாம் தேங்காய் பூவெல்லாம் கலந்து சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இன்னொரு விஷயம் இருக்குது, அந்த வாழைப்பூ இருக்குது மேலே மடல்னு சொல்கிறோம். வாழை மடல் இல்லையா, தோல் இருக்குல்ல, அதை நீங்கள் சூப்பு வச்சு சாப்பிடலாம். பல வீடுகளில் அதை தூக்கி தான் போடுகிறார். அதனுடைய அருமை தெரியும். இந்த வாழை மடலில் அந்த அந்த பூவினுடைய தோலில் அவ்வளவு சத்துக்கள் இருக்கின்றன. அதாவது எந்த பொருளையும் நம்ம விடாக்க முடியாது. வாழை மரத்தில் கடைசியில் வாழைத்தண்டெல்லாம் பயன்படுத்துகிறதெல்லாம் தெரியும். ஏழை பார்த்தீங்கன்னா வாழைப்பட்டை இருக்கும். அந்த பட்டையை கூட நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதை தைத்து சாப்பிடுவதற்கு பயன்படி இலையாக பயன்படுத்தினார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த கிட்னியில் கல்லெல்லாம் வருதுங்கிறாங்க இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், வாழை மரத்தில் வெட்டின பிறகு இந்த பாதியில் வெட்டிட்டோன்னு வச்சுங்க, உள்ள தண்டு இருக்கும், அந்த நேரத்தில் குழிவாக இருக்கும். அதை விட குழி பண்ணி விட்டுட்டோம்னா அந்த நீர் தானாக சொருக்கும். அந்த வாழை தண்டு நீர் இருக்குது பாருங்க, நாம செய்கிறதில்ல, இயற்கை உருவாகிறது. அது கிட்னி கலர்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. எதுக்காக நம்ம சொல்ல வரோன்னா, இங்கே சொல்கிறாரு இந்திரன் கற்பகம் நாட்டி. கற்பக மரத்தை நாட்டுங்கிறது இந்திரலோகத்துக்கு ஒத்துவர். ஆனால் இது மண்ணுலகம், திருவண்ணாமலை மண்ணுலகம். இங்கே எது இந்திர கற்பகம். அந்த இந்திர கற்பகத்திற்கு இணையானது வாழை மரம். எனவே வாழை மரத்தை நாட்டுங்கள் என்று பேசுகிறேன். இன்றைக்கு அது வழக்கத்துக்கு இருக்கிறது. திருமணம்னா வாழை மரத்தை கட்டுறோம், ஆனால் பயன்படுத்தலன்னு வச்சுங்க, அது ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்துகிறோமே தவிர வாழை மரத்தை ஒழுங்காக நம்ம பயன்படுத்துறது இல்லை. எனவே இந்திர கற்பகம் நாட்டி எங்கும் எழிற்சுடர் வைத்து, எல்லா இடத்துலையும் விளக்குகளை வரிசையாக வைத்து, அப்புறம் சொல்கிறாரு கொடி எடுமின் அப்படிங்கிறார். கொடி என்பது மாணிக்க வாசகர் குறிப்பிடுவதில் பல